ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடுவோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல 4 தேச தலைவர்களை பத்தி பார்த்தோம். வ.உ. சிதம்பரனார் ஐயா அவர்களை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் அவர்களை பத்தி பார்த்தோம். சுப்பிரமணிய சிவா, நீலகண்ட பிரம்மச்சாரி, இந்த 4 தேச தலைவர்கள் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இந்த கிளாஸ்ல ஒரு 5 தேச தலைவர்களை பத்தி பார்க்க போறோம். சுப்பிரமணிய ஐயர், அதுக்கப்புறமா திருப்பூர் குமரன், காமராஜர் ஐயா அவர்களை பத்தி பார்க்க போறோம். மேப்போ சிவஞானம் ஐயா அவர்களை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் லாஸ்டா சத்தியமூர்த்தி. இந்த 5 தேச தலைவர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவங்க யாரு? நம்ம வாஞ்சிநாதனுக்கு ஆயுதம் பயிற்சி கொடுத்திருப்பார்ல, அவர் தான் சுப்பிரமணிய ஐயர். அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இவர் எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரகநேரியில திருச்சியில தான் பிறந்திருப்பாரு. இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னா ஏப்ரல் 2 1881 இருந்து ஜூன் 3 1925 தான் இவரோட வாழ்க்கை காலம். இவர் லண்டன்ல போய் என்ன படிச்சிருப்பாரு? லா படிச்சு அங்க வீர் சகர்வால் கூட இவர் நண்பரா இருந்திருப்பாரு. தேசபக்தன் அப்படிங்கிற தமிழ் இதழோட ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இவர் சுத்தானந்த பாரதி கூட ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து சேரன் மகாதேவியில பரத்வாஜ ஆசிரமம் அப்படிங்கறத நிறுவியிருப்பாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல முன்னாடி கேட்டிருக்காங்க. பரத்வாஜ் ஆசிரமத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர். இவர நிறைய புக்கை மொழிபெயர்த்திருப்பாரு. சவர்கார் இவரோட நெருங்கிய நண்பர் தானே. இவர் எழுதிய அந்த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 அந்த புக்கை தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பரோட ராம அவதாரம் அப்புறம் திருக்குறளையும் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. வாஞ்சிநாதனோட குருன்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, இவர் தான் அவருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் எழுதின ஒரு சிறுகதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளத்தங்கரை அரசமரம். இதுதான் நம்மளோட தமிழ்ல எழுதக்கூடிய முதல் சிறுகதையா இருக்கிறது. அதனால இவர் என்ன சொல்றாங்க? நவீன தமிழ் சிறுகதையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு இவரை குறிப்பிடுறாங்க. அப்ப இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன நல்லா கொடுத்திருக்காங்க? இவர் லண்டன்ல போய் லா படிக்கிறாரு. தேசபக்தன் அப்படிங்கிற இதழோட ஆசிரியரா இருந்திருக்காரு. சுத்தானந்த பாரதியரோட இவர் நட்பு மேற்கொண்டு பரத்வாஜ் ஆசிரமம் அப்படிங்கிறத சேரன் மகாதேவியில நிறுவியிருக்காரு. இவர் நிறைய புக்கை டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதுல முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவர்காரோட இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 அப்படிங்கிற புக்கை இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்றாரு. கம்பர் எழுதின ராம அவதாரம் திருக்குறள் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. வாஞ்சிநாதனோட மென்டராவும் இருக்கிறாரு. குளத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிற சிறுகதை புக்கை இவர் முதல்ல எழுதியிருக்காரு. அதுதான் நம்ம தமிழ்லயே தோன்றிய முதல் சிறுகதை. அதனால இவர் நவீன தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவ்வளவுதான் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பூர் குமரன். இவர் தான் நம்ம கொடிக்காத்த குமரன். இவர் எதுக்காக நம்ம கொடிக்காத்த குமரன் சொல்றோம்? இவரோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 4 1904 இருந்து 11 ஜனவரி 1932. இவர் எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சென்னிமலை அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருப்பாரு. அவரோட பெற்றோர் நாச்சிமுத்து முதலியார், கருப்பாயி அம்மாள். இவர் தேசபந்து யூத் அசோசியேஷன், அதாவது தேசபந்து இளைஞர் சங்கம் அப்படிங்கறத தொடங்கி ஆங்கிலேயருக்கு அகேன்ஸ்டா இவர் நிறைய போராட்டங்கள் பண்ணிருப்பாரு. அப்படிப்பட்ட போராட்டங்கள்ல ஒண்ணுதான் என்னன்னா, திருப்பூர்ல நொய்யல் ஆற்றங்கரையில ஒரு போராட்டம் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எல்லாரும் தேசிய கொடிய கையில் ஏந்திக்கிட்டு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு போலீஸ் தடியடியும் நடத்துவாங்க. திருப்பூர் குமரன் அவங்க போலீஸ் நடத்தின தடியணையும் தாங்கிக்கிட்டு கையில இருக்கக்கூடிய கொடிய, தேசிய கொடிய கீழே விடாம தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் போராடி இருப்பாரு. அதுல தன்னோட உயிரையும் விட்டிருப்பாரு. அதனாலதான் அவரை நம்ம கொடி காத்த குமரன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம். இவரை பெருமை செய்யும் விதமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரோட 100வது பிறந்தநாள் அக்டோபர் 2004. இவர் 1904 தானே பிறந்திருப்பாரு. அதுல இருந்து 100 வருஷம் கழிச்சு இவரை பெருமைப்படுத்தும் விதமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அஞ்சல் துறையில அதாவது ஸ்டாம்ப் ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க. இவ்வளவுதான் நம்ம திருப்பூர் குமரனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதை. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மேப்போ சிவஞானம் ஐயா அவர்களை பத்தி தான். மேப்போ சிவஞானம் ஐயா மேற்கொண்ட பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா, நம்ம தலைநகருக்குரிய சென்னைய மொழி வாரியா பிரிக்கும் போது ஆத்திர மக்கள் அதை கேட்டிருப்பாங்க, சென்னை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மேப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் தான் இதற்காக பெரிய போராட்டம் பண்ணி சென்னைய நம்ம பக்கம் தக்க வச்சுப்பாரு. அதற்கான ஒரு பெரிய பெருமை இந்த மேப்போ சிவஞானம் ஐயா அவர்களை தான் சேரும். இவரோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னா 26 ஜூன் 1906 இருந்து அக்டோபர் 3 1995. இவர் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய சாலவான் குப்பை, அது எந்த ஏரியால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 லைட், அதாவது 1000 விளக்கு இருக்குல்ல, அந்த வட்டத்துலதான் இந்த ஏரியா இருக்கு. அங்கதான் இவர் பிறந்திருப்பாரு. இவங்களோட பெற்றோர் வந்து பொன்னுசாமி சிவகாமி அம்மையார். இவர் வந்து தமிழ் அரசு கழகம் அப்படிங்கறத ஒரு நிறுவி அது மூலமா மக்களுக்கு சமூக சேவைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவரோட தமிழ் புலமை வந்து வளர்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது யாரு அப்படின்னா பாரதியார். இவர் தான் வந்து நம்ம தமிழ்நாடு மெட்ராஸ் அப்படிங்கறத தமிழ்நாடு அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக இவர் நிறைய போராட்டம் பண்ணியிருப்பாரு. நான் சொன்னேன்ல, ஆந்திர மக்கள் எல்லாரும் சென்னை மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்கும் போது சென்னை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. இவர் அப்ப என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தலையை கொடுத்தாவது நம்ம தலைநகரமான சென்னையை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம திருப்பதியும் எங்க சென்னைக்கு தான் வேணும், மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு போராடி இருப்பாங்க. ஆனா திருப்பதி ஆந்திராவுக்கு போயிரும். அப்ப திருப்பதி போனா கூட பரவாயில்ல, திருத்தணி எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி இவர் போராடி இருப்பாரு. அதற்கு அவர் சொன்ன ஒரு கூற்று என்ன அப்படின்னா, வாழவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் போராட்டம் பண்ணுவாரு. இவர் பண்ண போராட்டனாலதான் திருத்தணியும் நம்ம கிட்ட வந்திருக்கோம், மெட்ராஸ் ஸ்டேட்டும் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது. மிகப்பெரிய காரணமா இருக்கிறது யாரு? மேப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் தான். இவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாரு. பாரதியாரோட வாழ்க்கை வரலாறு பத்தி, அப்புறம் கட்டபொம்மனை பத்தி ஒரு 3 புக்கு கிட்ட எழுதியிருப்பாரு. அப்போ விவோ சிதம்பரம் அவர்களை பத்தி ஒரு 3 புக்கு எழுதியிருப்பாரு. அது என்னன்னு சொல்லி நம்ம விவோ சிதம்பரம் பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம். பாரதியார பத்தி ஒரு 10 புக்கு கிட்ட எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வரலாறு அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி இவர் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்ற மேலவை. இப்போ நம்ம பார்லிமெண்ட்ல எப்படி லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு 2 இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும், எல்லா ஸ்டேட்லயும் கிடையாது, ஒரு சில ஸ்டேட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல இப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கறத எடுத்துட்டாங்க. யாரு அபாலிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. அபாலிஷ் பண்ணும்போது இவர் தான் அதோட சேர்மனா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் செங்கோல் அப்படிங்கிற பத்திரிகையும் தமிழ் முரசு அப்படிங்கிற பத்திரிகையும் ஆசிரியா இருந்து தன்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் இது மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் இவர் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ராபி சேதுப்பிள்ளை வந்து சொல்லியிருப்பாரு. எதற்காக அப்படின்னா இவர் சிலப்பதிகாரத்தை வந்து ரொம்ப விரும்பி படிச்சு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவர் நிறைய வழிகளை மேற்கொண்டிருப்பாரு. அதனால இவர் என்ன சொல்றாரு, ராபி சேதுப்பிள்ளை சிலம்பு செல்வர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற புக்கு எழுதுனதுக்காக 1966 சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 1972 பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருப்பாரு. 2006 தமிழக அரசு இவரோட நூல்கள் எல்லாத்தையும் தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை பெருமைப்படுத்தும் விதமா நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆகஸ்ட் 15, 2006 இவருக்கு ஸ்டாம்ப், அதாவது அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காரு. 2011 டி நகர் சென்னையில இவருக்கு சிலை ஒண்ணு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. மேப்போ சிவஞானம் ஐயா அவர்களை பத்தி நம்ம இவ்வளவு விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க போறது காமராஜர் ஐயா, கிரேட் கிங் மேக்கர். இவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னா ஜூலை 15, 1903 இருந்து அக்டோபர் 2, 1975. ஜூலை 15, 1903 ஜூலை 15ஆம் நாள நம்ம என்னமா கொண்டாடுறோம், கல்வி வளர்ச்சி நாளா வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். இவர் பிறந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுப்பட்டி, இப்ப விருதுநகர் சொல்றோம்ல, அந்த ஊர்லதான் அவர் பிறந்தாரு. இவரு வைக்கோம் சத்தியாகிரகம் 1924 வைக்கோம் சத்தியாகிரகம் அப்படின்னு நடந்திருக்கும். அதுல பங்கேற்றதற்கான முக்கியமான தலைவர்களை இவரும் ஒருத்தர். வைக்கோம் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நம்ம திருவிதாங்கூர், இப்ப ட்ரிவாண்ட்ரம் சொல்றோம்ல, அது அப்போ திருவிதாங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வைக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல நிறைய தீண்டாமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கோம். அதுக்கு அகேன்ஸ்டா போராடினதுதான் என்னது இந்த வைக்கோம் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. அதுல இவரும் வந்து அந்த போராட்டத்துல பங்கெடுத்திருப்பாரு. இவரோட பொலிட்டிக்கல் குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஒரு 1929 தன்னோட காங்கிரஸ்ல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அது மூலமா மக்களுக்கு நிறைய பணிகளை இவர் மேற்கொள்வாரு. காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. அத நம்ம தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. ராஜாஜியோட சேர்ந்து நம்ம காமராஜர் ஐயா அவர்களும் தன்னோட பங்களிப்பு அதுல கொடுத்திருப்பாரு. அதுக்காக அவரை அலிப்பூர் ஜெயில 2 வருஷம் அடைச்சு வச்சிருப்பாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுவாங்க, காந்தியும் இர்வின் அவர்களும். அப்போ ஒரு மகாத்மா காந்தி ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா,
இந்த மாதிரி உப்பு சத்தியாகிரகத்துல எந்த தலைவர்கள்லாம் பங்கெடுத்து அதற்காக அவங்கள ஜெயில்ல போட்டாங்களோ அந்த தலைவர்கள் எல்லாத்தையும் இப்ப ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு. அதற்கு இருவேணும் சம்மதிச்சிருப்பாரு. அதன் மூலமா தான் நம்ம காமராஜர் ஐயா வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் ஆகி அப்புறம் கொஞ்ச நாள்ல அவரு தன்னோட சமூக பணியை ஆரம்பிச்சிருப்பாரு. 1940ல வர்தால போய் காந்திஜியை மீட் பண்ணுவாரு. அங்க எதுக்காக மீட் பண்ண போவாரு அப்படின்னா, அடுத்த சத்தியாகிரகிஸோட லிஸ்ட் யார் யாரெல்லாம் வந்து இந்த சத்தியாகிரக போராட்டத்துல ஈடுபட போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தயாரிச்சு அதை அப்புறம் வாங்குறதுக்காக 1940ல காந்திய வர்தால மீட் பண்றதுக்காக போயிருப்பாரு. அதனால இவர் என்ன பண்ணிருப்பாங்க, வெள்ளூர் ஜெயில வந்து அரெஸ்ட் பண்ணி வெள்ளூர் ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே ரிலீஸ் ஆகி வருவாரு. அதுல வெள்ளை எண்ணெய் வெளியேறு அப்படிங்கிற திட்டத்துல பங்கெடுத்திருப்பாரு. அதுலயும் ஒரு 3 வருஷம் அமராவதி ஜெயில வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் 1947ல சத்தியமூர்த்தி ஐயா இவரோட பொலிட்டிக்கல் குரு அவரோட வீட்டுல என்ன பண்றாரு, தேசிய கொடியை ஏற்றுறாரு. தமிழ்நாட்டுல 9 வருஷம் என்ன பண்ணிருக்காருன்னா தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்திருக்காரு. நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் டே மீல்ஸ், மதிய உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாரு. இவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் தன்னுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இது மூலம் நம்மளோட கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் டேம், இவரோட ஆட்சி காலத்துலதான் நிறைய டேம்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாரு. புது புதிய தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. இவரோட கே பிளான் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு பிளான். கே பிளான் அப்படிங்கிறது காமராஜ் பிளான் அப்படிங்கிறது தான் கே பிளான் ஷார்ட்டா சொல்றாங்க. கே பிளான் அப்படின்னு என்னங்கிறது நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இளைய தலைமுறைக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கள ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் இவரோட பிளான். அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட கட்சி இன்னுமே ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகி போக முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக இப்படி ஒரு பிளானை இவர் சொல்லியிருப்பாரு. இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் விதமா இவரே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு, தன்னோட முதலமைச்சர் பதவிய பக்தவச்சல பாரதி அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கள ஆய்வு மேற்கொள்றதுக்கு போயிருவாரு. இவரை பின்பற்றி இந்தியால இருக்கக்கூடிய மற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் தன்னோட பதவியை இளைய தலைமுறையினருக்கு விட்டு கொடுத்துட்டு கள ஆய்வு மேற்கொள்ள போயிருவாங்க. இந்த பிளான பெரிய லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ண பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா காமராஜர் ஐயா அவர்களுக்கு தான். இந்த மாதிரி யாரால இப்படி பண்ண முடியும்? எந்த முதலமைச்சரா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணி இளைய தலைமுறைக்கு விட்டு கொடுத்துட்டு கலாவை மேற்கொள்ள போவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இந்த பெருமை முழுக்க முழுக்க காமராஜர் ஐயா அவர்களுக்கு மட்டுமே சாரும். இவரை வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக அப்படின்னா இவர் நிறைய தலைவர்கள் வந்து உருவாக்கியிருப்பாரு. அதாவது நம்ம ஜவஹர்லால் நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமரா தேர்ந்தெடுத்திருப்பாரு காமராஜர் ஐயா அவர்கள் 1964ல. இவர 1966 2 வருஷத்துல இவர் வந்து இறந்துருவாரு. லால் பகதூர் சாஸ்திரி எப்படி இறப்பாரு அப்படின்னா, ஒரு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்ப வந்து போர் நடந்திருக்கும் 1965ல. அந்த போரோட எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யால போய் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறதுக்காக நம்ம பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரோட லால் பகதூர் சாஸ்திரியும் போயிருப்பாங்க. அங்க வந்து டாஸ்க் வந்து டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பந்தான் அவர் அங்க ஹார்ட் அட்டாக் வந்து அங்க ரஷ்யாலேயே அவர் வந்து இறந்துருவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார பிரதமர் ஆகிறாரு நம்ம காமராஜர் ஐயா அவர்கள். அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றோம், நம்ம கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட 10th ஓல்டு புக்ல நீட்டா அழகா கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து எடுத்துதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம தமிழ் புக்ல இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு யாரு பாராட்டுவாங்க அப்படின்னா தந்தை பெரியார். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு தந்தை பெரியாரால் காமராஜர் போற்றப்படுகிறார். இவருக்கு வேற என்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. இவருக்கு காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை பல்கலைக்கழகத்துக்கு இவரோட பெயரான மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. 1976ல நடுவண் அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இவர் வாழ்ந்த இல்லம், அதாவது விருதுநகர்ல தானே இவர் பிறந்திருப்பாரு. அந்த இல்லத்தையும் சென்னை இல்லத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, 2 இல்லமே அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில இவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. சென்னையில உள்ள அந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இவரோட காமராஜர் பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கு.
அப்புறம் கன்னியாகுமரியில காமராஜர் மணிமண்டபம் 2/10/2000 வந்து அமைச்சிருக்காங்க. இவரோட பிறந்த நாளான ஜூலை 15 நம்ம கல்வி வளர்ச்சி நாளா வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். காமராஜர் ஐயா எப்படிப்பட்டவர்னு அவரோட வாழ்க்கை வரலாறு மூலமா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது அவரோட பொலிட்டிக்கல் குருவான சத்தியமூர்த்தி. இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னா ஆகஸ்ட் 19 1887 இருந்து மார்ச் 28 1943. இவர் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா சென்னையில திருமயம் அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருப்பாரு. இவர் ஆரம்பத்துல லாயரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவரோட ஆலோசனை பேரால இவர் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. 1919 ரவுலட் ஆக்ட் கருப்பு சட்டம் அப்படிங்கறத ஒண்ணு ஆங்கிலேயர்கள் போட்டிருப்பாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்றதுக்கு காங்கிரஸ் சைடுல இருந்து நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தான் யாருன்னா சத்தியமூர்த்தி அவர்கள். இவர 1930 ராஜாஜி பிரசிடென்ட் நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்டா இவரை தேர்ந்தெடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சுயராஜ்ய கட்சியோட பிரசிடென்ட் 1930 இருந்து 34 வரைக்கும் இருந்திருப்பாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்ட் 1936 இருந்து 39 வரைக்கும் இருந்திருப்பாரு. அப்புறம் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பர் 1934 இருந்து 40 வரைக்கும் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பதவிகள் அவர் இருந்திருப்பாரு. இது மூலமா மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. 1939 இருந்து 43 வரைக்கும் இவர் மெட்ராஸோட மேயரா இருந்திருப்பாரு. சென்னையில மேயரா இருந்திருப்பாரு. அந்த இவர் மேயரா இருக்கும்போது சென்னையோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி வந்து அவ்ளோ வறட்சியா இருந்துச்சு. போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதியே மக்களுக்கு இல்ல. அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்க, இந்த மாதிரி 50 கிலோமீட்டர் மேற்குல ஒரு பூண்டி அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு டேம் கட்டணும் அப்படின்னா, மக்களுக்கு தேவையான தண்ணீர் வந்து ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் போடுறாங்க. இப்ப இவர் தானே மேயரா இருக்கிறாரு. அப்ப முழுக்க முழுக்க இவரோட பொறுப்பு தான் அது. பிரிட்டிஷ்காரங்க கிட்ட எப்படியாவது பேசி அந்த அணை கட்டுறதுக்கான எல்லா வேலைகளும் ஈடுபட செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முழு பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இவர் அதுக்கு ஏத்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பேசி அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுறாரு. அதற்கான மீதி வேலையை யாரு பார்க்கிறாரு? காமராஜர் ஐயா பார்த்து அந்த அணைய திறந்து வைக்கிறாரு. அதுக்கான பெயரு சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்றாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இவர் வாழ்ந்த காலத்துல நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. 1930 சென்னையில இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில்ல நம்மளோட தேசிய கொடியை வந்து நட்டு வைக்கிறதுக்கு போவாரு. அந்த டைம் இவர் அரசு ஆகுவாரு. அதுக்கப்புறம் சுதேசி இயக்கம், அப்புறம் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகத்துல இவர் ஒருத்தரா இருப்பாரு. அதன் மூலமாவும் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு அந்த மாதிரி நிறைய திட்டத்துல இவரு என்ன பண்ணுவாரு, போராட்டம் பண்ணியிருப்பாரு. அதனால நிறைய டைம் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி நிறைய இடத்துக்கு இவரை வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பின்னாடி ஸ்பைனல் கார்டுல இவருக்கு வந்து இன்ஜுரி மாதிரி ஆயிரும். அது மூலமாவே இவர் வந்து என்ன பண்ணுவாரு, காயம் ஏற்பட்டு அது மூலமா இவர் வந்து இறந்தும் போயிருவாரு. இவர் பண்ண இந்த ஒர்க்குக்காக, இவர் பண்ண இந்த தியாகம், இவர் மேற்கொண்ட இந்த பணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? தீரர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இவர பெருமைப்படுத்தும் விதமா 1987 அஞ்சல் தலை வெளியிடப்படுது. அக்டோபர் 1, 2002 பார்லிமெண்ட்ல இவருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க. யாரு இந்த சிலையை திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் இவரோட சிலையை திறந்து வைக்கிறாரு. இப்ப சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து நிறைய மக்களுக்காக நிறைய பணிகள் மேற்கொண்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம அந்த 5 தேச தலைவர்களை பத்தி பார்த்தோம். இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல பாரதியார், ராஜாஜி, முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவங்கள பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.